ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு பார்சல் ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துருச்சு. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் மாதிரி, இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரேக்கு அது போட்டிருந்தேன். அது எப்படிலாம் அசம்பிள் பண்ணோன்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மாதிரி அசம்பிள் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளாக வெளியே எடுத்துடலாம். இது அந்த ரேக்கில் போடுறதுக்கு இது நினைக்கிறேன். அப்புறம் இதை அந்த ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு இது. அப்புறம் இதுதான் அந்த ரேக் ரெடி பண்ணுறதுக்கான டியூப்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு. வாங்க ரெடி பண்ணலாம். பாப்பா முடிச்சிடும். வாங்க ரெடி பண்ணலாம். முடிச்சுட்டா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து பண்ணும்போது நமக்கு வந்து முழுசாக அந்த ரேக் வந்துடும். அதிலே கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீளமான குச்சி இருக்குது, அதை போட்டு சொல்கிறாங்க. இந்த பிளாக் கலர் இருக்குல்ல, அது உள்ள இதை எடுத்து இந்த பக்கம் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு கேப். நான் குவாலிட்டி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆன்லைன் ஜிபே பண்ணி வாங்கினேன் 448 ரூபா. கேஷ் ஆன் டெலிவரினா 500 ரூபா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும். இது வந்து கீழே ரேக்குக்கு வர்றது. மொத்தம் எத்தனை ரேக்கு, 5 ரேக் கொடுத்துருக்காங்க. வாங்க ரெடி பண்ணலாம். நம்ம சேனலை பார்க்காதவங்க பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மீஷோலேருந்து ஆர்டர் போட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். தம்பி தள்ளு. கட் பண்ணிட்டோன்னே எடுப்பான். செகண்ட் ட்ராக் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? என்ன பண்ணுறீங்க? ரெடி பண்ணுறீங்களா? சரி பண்ணுங்கள். பண்ணிட்டு அப்பாட்டு காட்டுங்க. ஓகே. 5 ரேக்குன்னு சொன்னேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 6 ரேக் இருக்குது. பரவாயில்ல, அப்போ கொஞ்சம் ஹைட்டாக லென்த்து வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீ கீழே இருக்குது இடத்துல. நோ 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 பாப்பா முழிச்சிருவா. ஆல்ரெடி முழிச்சிட்டா. பாப்பா முழிச்சிருவா. அமைதியாடுறா. பாப்பா வாட்டு போ. சார் பாப்பா வாட்டுங்க. கருப்பு நிலா பாட்டு படிங்க. பாடுங்க. கருப்பு நிலா பாடுங்க. அப்புறம் பேசுறது. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமாக போடுறதுனால ரெடி பண்ண முடியல. அதை எடுத்து போடு. மொத்தம் 6 ரேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 6 எக்ஸ்ட்ரான இருக்குது. எக்ஸ்ட்ராவே குழாய் இருந்த மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியலையே. ஓ, அது வந்து சைடு கொடுக்குறதா இருக்கும். இப்போ பாருங்க,
பாப்பா வாட்டி தூக்கு இல்லாட்டி அது கட் பண்ணிடும். இது முடிச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து பார்த்துடுங்க. ஆனால் ஒரு வழியாக எப்படி ரெடி பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது ஃபேமிலியாக உட்காந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறோம். பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எப்படி வந்து அசம்பிள் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஃபேமிலியாக உட்காந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து, ஆனால் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது. ரெடி பண்ணிவிட்டு கடைசி அவுட்புட் எப்படி வந்துன்னு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம். ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்து எப்படியும் ஒரு 3/4 மணி நேரமாக ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக அது மேலே அந்த கவர் போட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வை கீழே வை. வையுமா, அது போடட்டும். வை தள்ளு. கவர் பண்ண போகிறாங்க. கவர் பண்ணியாச்சு. வாவ், பார்த்தீங்கன்னா குட்டி பீரோ மாதிரியே ஆயிடுச்சு. ஜிப்பு போட்டு விடுங்க. அவ்வளோதான் தம்பி, தள்ளுமா. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா குழந்தைங்க துணி வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. பார்த்துடுங்க, மினி பீரோ மாதிரியே இருக்குது. குழந்தைங்க துணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கைமானி அது பக்கத்தில் நில்லு. உன் ஹைட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். சைடு பாக்கெட் இருக்குது பாருங்க. பாருங்கள் தம்பி எந்த அளவுக்கு இருக்கிறான், அது எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்க துணி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஜிப்பு கூட போட்டுட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். கட்டை இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை ரேக் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா ஒவ்வொரு ரேக் கடையும் நல்லா கேப் இருக்குது. நம்ம எவ்வளோ துணி வேணாலும் வைக்கலாம். குழந்தைங்க துணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கைமா பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லு. இங்கே பார்த்து சொல்லு. அம்மாவை பார்த்து. இது யாருக்கு? உனக்கா? சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஸ் பண்ணுங்க.